எனது ஆத்தும மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்ததே. 1 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்தில் நுழையும் போது ஒரு அலங்கார வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான். அதற்கு பேதுரு யோவானும், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்கு உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நடவென்று சொல்லி அவன் கைகளை பிடித்து தூக்கி விடுகிறார்கள். அப்பொழுது அவன் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அவன் கைகளை பிடித்து தூக்கின உடனே ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அவன் துள்ளி எழுந்து நின்று முதல்ல நடந்தான், பிறகு குதித்தான், பின்பு தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவன் எழுந்து நின்று துள்ளி குதித்து முதலாவது நடந்தான். இப்போதும் நாம் நடக்கிறதை முதலாவது மற்றவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். பின்பு குதித்தான். இன்று கூட அநேகர் அந்நிய பாஷையினாலே நிரம்பி துதிக்கிறார்கள். ஆனாலும் கூட நடக்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்க முடியவில்லை. பிறகு தேவனை துதித்தான். 10வது வசனத்தை நீங்கள் 9வது வசனத்தை வாசிக்கும்போது அவன் நடக்கிறதையும் முதலாவது தேவனை துதிக்கிறதையும், ஆனால் அந்த குதிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் இல்லை. இந்த நாளிலும் கூட நம் நடக்கைகளை நாம் பார்க்க வேண்டும். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நான் ஆதரவாக சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முழுவதும் அதில் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு பெண் எலிசா தீர்க்கதரிசி வந்து போகிறதுமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாள். அந்த வசனத்தை நான் மட்டும் வாசிக்கின்றேன். 9வது வசனம். நம்மிடத்து போதும் வந்து போகின்ற தேவனுடைய மனிதனாகிய இவர் எலிசா பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். அல்லேலூயா. அவர் எந்த ஒரு போதனையும் செய்யலை. அவர் நடக்கையை குறித்து அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் சொல்கிறார், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகின்ற இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கின்றேன். அவர் வாயை திறந்து ஊழியத்தை சொல்லவில்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. அவர் நடக்கையை கொண்டு அவருக்குள் தேவன் இருக்கிறதை அவள் உணர்ந்து இவர் பரிசுத்தர் என்று எலிசாவை குறித்து தன் கணவரிடம் அவர் கூறுகிறார். இந்த நாளிலும் கூட எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து சாட்சிகள் தன்னுடைய மனைவியிடம், பிள்ளைகளிடம், உற்றார் உறவினரிடம் சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதைப் போல நீங்கள் என்னை, அதாவது பவுலாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இன்று உங்களால் சொல்ல முடியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் இருக்கிறது. இதை கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் நடக்கின்ற நடக்கையை குறித்து கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் தான் இந்த நாளிலும் கூட இருக்கிறது. அதே போல பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது மனைவிகளை குறித்து சொல்கிறது. மனைவிகளை நீங்கள் புருஷனிடத்தில் அன்பாயிருங்கள். அதே போல் பாருங்க, நீங்கள் அவங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நடந்து கொண்டாலும் கூட உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் கணவன்மார்கள் பார்த்து போதனையின்றி, அதாவது அவர்களுக்கு
கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியதும் இல்லை. உங்கள் நடக்கையை பார்த்து அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. ஆதாயப்படுத்தி கொள்ளவர்களாய் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்களுடைய நடக்கைகளை பார்த்து, என் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது, முன்பு போல அவர்கள் ஒரு கோபக்காரியோ சண்டையிடுகிறவளாய் இல்லாமல் என்னோடு அன்பாய் பேசுகிறாள், எரிந்து எரிந்து விழாமல் பொறாமை கொள்ளாமல் என்னை எவ்வளவாய் பார்க்கிறாள் என்று நீங்கள் உங்களுடைய நடக்கையின் மூலமாக துன்மார்க்க கணவர்களையும் கூட உங்களால் ரட்சிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. விலை உயர்ந்த பொன் அலங்கரிப்பினால் மாத்திரமல்ல, உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து மனைவிகள் நடக்கையை பார்த்து கணவன்மார்கள் மனம் திருப்ப வேண்டும். இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய அடிசோடுகளை பின்பற்றி நாம் நடக்க கடவுள். நாம் எதை செய்தாலும் அதை முழு மனதோடு கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும். மனுஷர் முகத்தை பார்ப்பார் என்று அவர்கள் நமக்கு ஏதாவது பேர் புகழை தருவார்கள் என்று பார்க்காமல், நீங்கள் எதை செய்தாலும் அது உற்சாகத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நம்மோடு தேவன் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து நாம் எதை செய்தாலும், பேச்சிலும் செய்கையிலும் சிந்தனையிலும் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதாக இருக்கும்போது மாத்திரம்தான் எந்த ஒரு சுவிசேஷத்தையும் அன்றி நம்முடைய நடக்கையின் மூலமாக ஆத்தும ஆதாயத்தை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? அவர்களையும் நான் தான் கூட்டிச் சேர்க்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்காக நாம் முதலாவது நம் நடக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவ வசனத்தின்படி அதை வாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சிந்தையை நாம் அறிந்து நடக்கும்போது அநேக ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்குள் வழிநடத்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவாராக. காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை பெரிதாய் ஆசீர்வதிப்பாராக.